ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அவர் சேனல். பார்க்குறீங்களே இங்கே கொய்யா மரம். இது வந்து தானாக வளர்ந்தது தான். ஆனால் நாங்கள் பாதுகாத்து பராமரிச்சுட்டு வரோம். இங்கே இத்தனை வாழை மரம் இருக்குது. இதையும் நாங்கள் பராமரிச்சுட்டு தான் வரோம். ஸோ நிறைய மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது. இது நாங்களே வச்சது தான். ஆனால் நிறைய காய் எடுத்து தந்து. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இது என் ஃப்ரெண்டு கொடுத்த செடி. இது கிட்னிக்கு நல்லாயிருக்கும். ஒரு இனுக்கு கிட்னி வச்சேன், அதுவே நல்லா வந்திருக்கு. இங்கே பார்க்குறீங்களா, இது பாவக்காய் செடி. இதுவும் தானாகவே வருது. என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் பாவக்காய் சில இது பறிக்காமல் அது பழுத்து கீழே விழுந்துடும் அது விதைங்க. அதனால் அதுவே முளைச்சி திரும்ப வருது. பாவக்காய் செடி பக்கத்துலேயே ஒரு பெரிய சீதா மரம் இருக்குல்ல, இதுவும் நாங்களே வச்சதில்லை, தானாக வளர்ந்தது காய்ஸ். பக்கத்தில் ஒரு காய் வர வந்துக்குது. செடி நான் வச்சது தான். விதை வேஸ்ட் ஆகுது ஜூஸ் போட்டு குடிக்கும் போது, அதனால் இங்கே போட்டேன். சும்மா தான் போட்டேன், அதுவே வளர்ந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி செடி. ஒரு இனுக்கு தான் கிள்ளி வச்சு. அது நாகப்பாம்பு மாதிரி படம் எடுத்து நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இதான் என் ஃப்ரெண்ட் மாதவா. இந்த குட்டி 2 மாத குட்டி. இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போனால் நம்மளை கண்டுக்காது. ஓகே காய், இப்போ நம்ம அதே கொய்யா மரம் தான். அது பக்கத்துலேயே இன்னொரு செடி. இந்த மாதிரி செடி தான் இந்த மாதிரி கொய்யா மரமாச்சு. இதுவும் தானாகவே வளர்ந்தது தான். பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்குது. இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம கிட்ட சொந்தமாக விளையிற செடியே நீங்கள் பாதுகாத்து வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பயன்படுதலாக இருக்கும். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த செடியாக இருந்தாலும் அதை கிள்ளி போடாதீங்க. அதை வளங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.